8ஆம் வீடு அப்படின்னு மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12. 6, 12ல கூட பல விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் 8ன்றப்ப ப்ளஸ் இஸ் வெரி லெஸ், மைனஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. முதல்ல வந்து பிளஸ்ட் அப்படின்னா 8ஆம் வீட்டில் எந்த கிரகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது ரியலி சூப்பர். ஆனால் அதில் குரூப் ஆஃப் கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே சொல்கிறோம், ரொம்ப பாவம் தான். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, இப்படித்தான் நெகட்டிவ் தான் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் மனசளவில் ரெடி ஆகிக்கணுமே ஒழிய அந்த கர்மா கழியும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லணுமே ஒழிய, கண்டிப்பாக அவங்கள வந்து நித்திய கண்ட பூர்ணாயுசுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்றது மைண்டில் கிளியர் கட்டாக வச்சுக்கணும். அது எந்தெந்த நெகட்டிவ்ன்றதை அங்கே இருக்கக்கூடிய பிளானட்டை வச்சு இருக்குது. இதில் ஒரு நன்மைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நன்மை என்னென்னா சர்ப்ரைசஸ் அப்படின்றது 8ல் வந்து கிரகங்கள் இருந்தாலே இருக்கும். 8ஆம் வீடை குறிக்கிறது சர்ப்ரைசஸ். அந்த பாசிட்டிவ் சர்ப்ரைஸுக்கு பாசிட்டிவான பிளானட்ஸ் இருந்ததுன்னா சான்சஸ் இருக்குது அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும்.